அதிகமா தான் ஆகுது. அராஜகம் இப்ப ரொம்ப நடக்குது. பாருங்க எப்படின்னு பாருங்க, மேல பாருங்க. இது பிள்ளைகள் சொல்லி பாருங்க, இது பிள்ளைகள் மேல விழுந்தா என்ன ஆகும் பாருங்க, பாத்துக்கோங்க. மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும். எப்பா இதெல்லாம் ஒரு விளையாட்டு, இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. இந்த கலர் டிவிக்கு இவர்கள் செலவு செய்தது 1500 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு. நான் சொல்வது 2006ஆம் ஆண்டு என்றால் அந்த 1500 கோடி ரூபாய் நம்மிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம். ஆனால் அதன் மூலம் கருணாநிதி குடும்பத்திற்கு சென்ற வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுமங்கலி கேபிள் வழியாக சென்ற வருமானம் எவ்வளவு பார்த்தீங்கன்னாக்கா 3500 கோடி ரூபாய். முதலீட்டை நம் பணத்தில் செய்து வருமானத்தை அந்த குடும்பம் பார்த்து கொண்டிருக்கிறது. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். ஓட்டு வாங்கணுங்கிறது கிடையாது, உன்னுடைய ஓட்டை குறைக்கணுங்கிறதா. இது நம்மை விட இந்த எச்ச பையனுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா எல்லாத்தையும் உதிர்த்துட்டு மானரோச கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய இந்த கேடுகட்ட இழிபிறவி மீசில தெரியும். விடுதலை புலிகளுடைய பயிற்சி பாசறையில் நடக்கக்கூடிய பல இடங்கள்ல பெரியார் படங்கள் இருந்துச்சுங்கிறதும் தெரியும். விடுதலை புலிகளில் போராளியாக இருந்தவர்களுடைய பலரினுடைய வீடுகள்ல பெரியாரினுடைய புகைப்படங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற இதுவும் தெரியும். விடுதலை புலி ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா கிட்ட விட்டுருங்க. அமைதி அமைதி. என் தந்தையே பல்லாண்டு காலமாக வராத அவரது இந்த தொகுதிக்கு தனையனாகிய நான் வந்திருப்பதன் காரணத்தை உங்கள்